சரியாடா 2017ஆம் ஆண்டு 31வது கேள்வி 2017 31 சரியா அப்போ கேள்வியை பாருங்கள் ஒரு பெரிய சேற்று நிலத்தின் மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய குப்பை குவியலில் அப்போ எவ்வளோ பெருமையாக சொல்லலாம் பாருங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய குப்பை குவியல் ஒரு பகுதி சடுதியாக தகர்ந்து விழுந்து அமிழ்ந்தமையினால் அதற்கு அண்மையில் சேற்று நிலத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், ஒரு சேற்று நிலத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு குப்பை குவியல் ஒன்றை உருவாக்குறான். அதில் ஒரு பகுதி என்ன செய்து சடுதியாக அது உடைஞ்சி கீழே விழுது. கீழே விழுந்த அந்த சேற்று நிலத்துக்குள்ளே அப்படி அமிழ்ன்றதால அண்மையில் கட்டப்பட்ட வீடுகள் என்ன செய்து வெளியே தள்ளப்பட்டன. இல்லைனா வெளியே தள்ளப்பட்டன. நீர் கற்றறிந்த பின்வரும் பௌதிக கோட்பாடுகளில் எது வீடுகள் வெளியே தள்ளப்பட்டமையை புரிந்து கொள்வதற்கு மிக பொருத்தமானது என்று கேட்டால் இந்த தத்துவம் தான் பஸ்காலின் தத்துவம். சரியா? அப்போ உண்மையில் என்ன நடந்துக்குமென்னு ஒருக்கா பார்ப்போம். சரியா? அப்போ இதான அந்த என்னது சேற்று நிலம். சரியா? சேற்று நிலத்தில் ஆரம்பத்தில் மனிதன் என்ன செய்யணும், ஒரு பெருமையாக ஒரு கட்டிடமோட கட்டுறான். என்னது? குப்பை குவியல். சரியா? ஒரு குப்பை குவியல். குப்பை குவியல். அப்போ இங்கால என்ன செய்தான் பிள்ளைகள்? வீடுகள் இருக்குதான். இது ஒரு பெரிய ஒரு இடமா தானே இருக்கும். குப்பை கிட்ட ஊட்ட கொண்டு கட்ட மாட்டான் தானே, ஒரு பெரிய ஒரு பரப்பாக இருக்கும். அப்போ இதில் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி என்ன செய்கிறாங்க, அப்படி வீடுகளை கட்டுறாங்க. சரியா? அப்படி வீடுகளை கட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குது என்றால், சரியா, கீழே இருக்கிற ஃபுல்லாக சேற்று நிலம். அப்போ உங்களுக்கு சேற்று நிலம் மட்டும் அவங்களுக்கு தெரியும், அது ஒரு பாயாக கருதப்படுது. இந்த இடத்துல ஒரு பாய், ஒரு ஓய்வில் இருக்கிற. இப்போ மேலில் என்ன செய்த பிள்ளை, மேலே ஒரு தரையமாக இருக்கும். மேலே ஒரு அந்த பரப்புன்றது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே சேற்று பகுதி. விளங்குதா? அப்போ மேலே என்ன செய்கிறாங்க, மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கின்றபடியால் மேலே என்ன செய்கிறாங்கன்னால் ஊட்ட கட்டுறாங்க. அப்போ இதில் என்ன செய்யுதுண்டா, சரி முதலாவது பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் இந்த குப்பை மேடும் ஓய்வில் தான் இருக்குது, சமநிலையில். இந்த ஊடும் இந்த வீட்டு திட்டம் என்ன செய்து சமநிலையில் தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இவ்வளோ தொகுதியை நான் கருதுகிறேன். இந்த பரப்பில் இவ்வளோ வீடுகளோட நிறையும் என்ன செய்யும்டா பிள்ளைகள், நிலை குத்தா கீழ் நோக்கி தாக்கும். இவங்களோட சமநிலையை பார்ப்போம். இவங்களோட இவ்வளவு நிலை டபிள்யூன்றது நிலை குத்தா கீழ் நோக்கி எல்லாம் தாக்குற நிறை. அடுத்தது இது ஒரு சேற்று நிலம் தானே. அப்போ சமநிலைக்கு என்ன செய்யும், இந்த சேற்று நிலத்தில் இருக்கிற அமுக்கத்தால் இந்த பரப்பின் மீது ஒரு விசையோடு என்ன செய்யும், மேல் நோக்கி தொழிற்படும். அப்போ மேல் நோக்கின விசை வாரது என்னது, கீழே இருக்கிற இந்த சேற்று நிலத்தில் வார அமுக்கத்தால். சாதாரண தரைன்னா ஒரு மருதாக்கத்தால் வரும். இப்போ கீழே சேற்று நிலம் தானே, இதால் என்ன செய்யுது, ஒரு விசையோடு வருது. அப்போ உங்களுக்கு விளங்குது, ஒரு விசையொன்றை பிரயோகிக்குது என்றால் சமனும் எதிருமா என்ன செய்யும், கீழ் நோக்கி இந்த திரவத்தில் அதே எஃப்என்ற விசையோடு பிரயோகிக்கும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற இந்த சேற்று நிலத்தில் அமுக்கம்ன்றது இந்த கீழே இருக்கிற இந்த குறுக்கோட்டு பரப்பு. சரியா? ஏ என்றால் அமுக்கம் என்னது சமன்னால் எஃப்இன்கள் ஏக்கு சமன். அப்போ கீழே இருக்கிற பாயிட ஆரம்ப அமுக்கமானது எஃப்இன்கள் ஏயாக இருக்கும் என்றால் சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த குப்பை மேட்டை கருதுங்க. இப்போ இவருக்கு இன்னொரு W1 என்ற ஒரு திணிவு இருக்கும். அதே மாதிரி இவரில் ஏதோ ஒரு மருதாக்க முடியும் இருக்கும். வைங்கள், ஏதோ ஒரு விஷயம் உண்டு. நான் ஒரு F1 என்று எடுப்பேன். F1 இந்த F1 காரணமாக இந்த இடத்துல ஏதோ ஒரு அமுக்கம் கொண்டு இருக்கும். ஆனால் பேலன்ஸ் தானே. இப்போ இங்கே ஏதோ ஒரு அமுக்கம் கொண்டு இருக்கும், இங்கே ஏதோ ஒரு அமுக்கம் கொண்டு இருக்கும். சரி, பேலன்ஸ். இப்போ எந்த இடத்துல ஒரு அமுக்கம், இங்கே ஒரு அமுக்கம், இங்கே ஒரு அமுக்கம், இங்கே ஒரு அமுக்கம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அமுக்கம். அந்த பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை குப்பை மாடு அது சும்மா இருக்குது, இங்கே வீட்டு திட்டம் சும்மா இருக்குது, அது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ திடீரென்று என்ன செய்தால் இதில் ஒரு பகுதி என்ன செய்தால் உடையுதான். உடைஞ்சு என்ன செய்தனால் இப்படி உள்ளுக்கு வருது. ரைட்டா? உடைஞ்சு உள்ளுக்கு இறங்கினோடனே
இப்போ குப்பை மேலில் ஒரு பகுதி உடஞ்சி என்ன செய்யுது உள்ளுக்கு இறங்குது பிள்ளைகள் இப்படி தூக்கி என்ன செய்யுது கீழே இப்படி விழுற நேரம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் வந்து என்ன செய்யும் இப்படி அந்த சேட்டு நிலத்தில் மோதி உள்ளுக்கு அமிழ்கிற நேரம் இப்போ இவரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் மோதும் நேரம் இதில் ஒரு உந்த மாற்றம் கொண்டு வரும் மேலதிகமாக இல்லைனா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் பட்டு போய் ஓய்வடைவார் தானே ஒரு குறிப்பிட்ட ஒரு உந்த மாற்றம் கொண்டு வரும் உந்த மாற்றத்தின் காரணம் இந்த குப்பைகளில் இந்த விழுந்த குப்பை திணிவிற்கு தானே ஒரு குறிப்பிட்ட ஒரு திணிவு விழுற மாதிரி யோசிங்க இப்போ இந்த திணிவில் ஒரு விசை கொண்டு வரும் ஒரு குறிப்பிட்ட வி என்ற வேகத்தில் விழுது அதை என்ன செய்து போய் அமிழ்ந்து ஓய்வடையுது சமணம் எதிருமா என்ன செய்யும் என்றால் இந்த குப்பை என்ன செய்யும் இந்த திரவத்துக்கு ஒரு புதுசாக என்ன செய்யும் ஒரு விசையை கொடுக்கும் ஒரு எஃப் டேஷ் என்று வைப்போம் எஃப் டேஷ் புதுசாக ஒரு விசை ஒன்று கொடுக்கும் அந்த திரவத்துக்கு அப்படி கொடுக்குற நேரம் சரி அப்படி கொடுக்குற நேரம் புதுசாக என்ன செய்யும்னால் இந்த ஏரியாவில் ஒரு புதுசாக ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும் இல்லைண்ணா அப்போ ஆரம்பத்தில் அவரே குப்பை மேடு ஓய்வில் இருக்கிற நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை திடீரென்று என்ன செய்தென்றால் குப்பை மேல் ஒரு பகுதி என்ன செய்யுது உள்ளுக்கு உடைஞ்சி விழுற நேரம் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் விழுது மேலேருந்து உடைஞ்சி என்ன செய்து விழுற நேரம் இவ்வளோ ஒரு உந்த மாற்றம் ஒன்று உருவாகும் புதுசாக அந்த உந்த மாற்றத்துக்கு காரணமாக அந்த குப்பை மேல் ஒரு மேல் நோக்கி ஒரு விசையான தொழிற்பாடு இருக்கும் சமணம் எதிர்மா என்ன செஞ்சிருக்கும் என்றால் பாயில் ஒரு புதிய ஒரு விசையான தொழிற்பட்டிக்கும் அந்த விசையின் காரணமாக இந்த பாய்கள் ஒரு மேலதிகமாக ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகி இருக்கும் இந்த அமுக்கம் என்ன செய்யும் என்றால் இந்த பாயில் இருக்கிற எல்லா இடத்துலையும் உடனடியாக என்ன செய்யும் கடத்தப்படும் என்ன தத்துவம் பஸ்காலின் தத்துவம் இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு அமுக்கம் ஒன்று வரும் இப்போ இங்கே என்ன அமுக்கம் ஒன்று உருவாகும் அது அமுக்கம் என்ன செய்யும் இங்கே புதுசாக உருவாகுமெண்டா இங்கே பாருங்க இங்கே ஒரு புதுசாக ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகுமெண்டா பிள்ளைகள் ஆரம்பத்தில் மேல் நோக்கின விசை எஃப்என்கிறையாக இருந்தது இங்கே ஒரு புதுசாக ஒரு அமுக்கம் ஒன்று வருதென்றால் அந்த அமுக்கத்தின் காரணமாக என்ன செய்யும் இன்னும் ஒரு மேலதிகமாக இன்னும் ஒரு விசை என்ன செய்யும்டா பிள்ளை இதில் மேல் நோக்கி தொழிற்பட தொடங்கும் ஆரம்பத்தில் எஃப் என்ற விசை இருந்தது புதுசாக உருவாகின அமுக்கத்தால் இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு விஷயம் என்ன செய்யும் மேற்பரப்பில் தொழிற்பட தொடங்கும் தொழிற்படுற நேரம் இந்த ஊட்டை என்ன செய்யும் ஆரம்பத்தில் எஃப் இருக்கிற நேரம் டபிள்யூ சமப்படுத்தி இருந்தது இப்போ மேலதிகமாக இங்கே ஒரு தாக்குற விசை என்றது என்ன செய்யும் பிள்ளைகள் ஒரு விளையில் விஷமாதிரி மேல் நோக்கி தொழிற்பட போகும் தொழிற்படுற நேரம் இது என்ன செய்யும் தூக்கி வெளிநோக்கி வீசப்படும் அது விளங்கிட்டா ஆரம்பத்தில் எஃப் இருக்கிற நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை புதுசாக ஒரு அமுக்கத்தால் புதுசாக ஒரு விசை வார நேரம் விளையில் விசை என்பது மேல் நோக்கி வந்துடும் மேல் நோக்கி வந்தால் என்ன செய்யும் வீடெல்லாம் என்ன செய்யும் வெளிநோக்கி இப்படி வீசப்படும் பதம் கேள்வியில் சொல்கிறாங்க ஒரு பெரிய சேட்டு நிலத்தின் மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய குப்பை குவியலில் ஒரு பகுதி சடுதியாக தகர்ந்து விழுந்து அமிழ்ந்தமையால் அமிழ்ந்தமையினால் சேட்டு நிலத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன வெளிநோக்கி தள்ளப்பட்டன வெளிநோக்கி தள்ளப்படும் என்றால் விளையில் விசைன்றது என்ன செய்யணும் பிள்ளை கீழ் நோக்கி கீழிருந்து மேல் நோக்கி என்ன செய்யப்பட்டிருக்கணும் தொழிற்பட்டிருக்கணும் அப்போ இதோடு சம்மந்தப்பட்ட தத்துவங்கள் மிதப்பு கோட்பாடு ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு அடுத்தது உந்தகாப்பு தத்துவம் நாலாவது பெஸ்காலின் கோட்பாடு அடுத்தது திருப்ப கோட்பாடு இப்போ இதில் நீங்கள் யாரும் யோசிக்கிறதில்ல ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்ன்றது என்னது ஒரு பாயில் ஒரு பொருள்ன்றது முற்றாகவோ அல்லது பகுதியாக அமர்ந்து மிதக்கிற நேரம் அந்த என்ன பிள்ளை அந்த பொருளை தாக்குற மேலுதை பண்ணுறது அந்த பாயினால் இடம்பெயர்க்கப்பட்ட அந்த பொருளினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின நிறைக்கு சமன் இப்போ நீங்கள் யாரும் யோசிக்கிறீங்களா ஆரம்பத்தில் எப்படி இருந்தது சேட்டு நிலத்துக்கு மேலே இருந்தது ஒரு பகுதி கொஞ்சம் என்ன செய்யுது ஒரு குப்பை கொஞ்சம் என்ன செய்யுது உள்ளுக்கு விழுறதால ஒரு குறிப்பிட்ட சேர் பகுதி என்ன செய்யுது என்றால் இப்போ என்னது இடம்பெயர்க்கப்படுது அப்போ இடம்பெயர்க்கப்படுது என்றால் இப்போ கனவளவு கொஞ்சம் கூட வேண்டி இருக்கும் இப்போ சேட்டு நிலம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் இது அப்படியே மேல் நோக்கி வீசப்பட்டுமே யாரும் யோசிப்பீங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும் ஆரம்பத்தில் சேட்டு நிலத்தில் மிதக்குது குப்பை ரைட்டா அப்படி வச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் மிதக்குது அது உடைஞ்சு விழுந்தா அப்புறம் என்ன செய்து பிள்ளை மிதக்குது நம்ம ஒரு விஷயம் படிப்போம் நம்ம அடுத்த வகுப்பில் பின்னுக்கு படிப்போம்னு நினைக்கிறேன் ஒரு பொருள் ஒரு முகவையில் இப்படி ஒரு பொருள் மிதக்குதுன்னு வைப்போம் ஒரு தக்கையோடு மிதக்குது ஒரு மரக்கூட்டி அதில் ஒரு தக்கையோண்டு இருக்குன்னு வைப்போமே ஒரு தக்கை நான் தூக்கி இந்த திரவத்துக்குள்ளே போட்டாலே திரவம் மட்டும் கூடுமா குறையுமாலே நாம் படிப்போம் அதே மாதிரி ஒரு பனிக்கட்டி உருகிற நேரம் கனவளவு கூடுமா
அதே மாதிரி ஒரு உருக்கு கொண்டு மிதக்கிற நேரம், அதை தூக்கி போகிற நேரம் கனவளவு கூடுமா குறையுமா, நம்ம அதெல்லாம் நாம் பார்ப்போம். இப்போ அந்த டைமில் உங்களுக்கு விளங்கும் மிதக்கிற பொருள் அந்த தண்ணிக்குள்ளுக்கு போட்ட நேரமும் மிதக்கும் என்றால் அதில் கனவளவு மாற்றம் இருக்காது. அப்போ ஒரு குப்பை துண்டோண்டு இந்த குப்பை உள்ளுக்கு உளுந்து விழுற நேரம் அது உள்ளுக்குமே என்ன செய்யும் போது மிதக்க தான் போகுது. விளையாண்டா உள்ளுக்குமே என்ன செய்ய போது மிதக்க தான் போகுது. அப்படி மிதக்கும் என்றால் என்ன செய்யாது என்றால் இந்த கனவுல பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வராது. சரியா? அப்போ இதில் உண்மையான தத்துவம் என்றால் பஸ்காலின் தத்துவம். அடுத்த விஷயத்தை பாருங்கள். இது எங்கெங்கேயோ இது இப்போ இது ரெண்டும் கிட்ட கிட்ட தானே, இது ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து தெரியும். அப்போ அங்கே விழுந்ததால் ஏற்படுற பாதிப்பு இங்கேயும் வருதுன்றால் என்னென்றால் உங்களுக்கு குயிக்காக வரணும். என்னது, ஒரு பாயில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுற அமுக்க மாற்றம் என்றது உடனடியாக சடுதியாக என்ன செய்யும், அந்த பாயில் இருக்கிற எல்லா புள்ளிகளுக்கும் என்ன செய்யும், உடனடியாக கடத்தப்படும். அப்போ இங்கே ஒரு மாற்றம் வந்தாலும் குயிக்காக என்ன செய்யும், அடுத்த கணம் என்ன செய்யும், இங்கே ஒரு மாற்றம் வந்துடும். விளங்கிட்டா? இதான என்னது பஸ்காலின் தத்துவம். சரியா? அப்போ நாம் என்ன செய்வோம், அதோடு சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். சரி, அப்படி அடுத்தது 20வது கேள்வியை பாருங்கள்.